ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புதிய மாதத்தின் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. டிசம்பர் மாதம் என்றாலே எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இயேசு பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுகின்ற நாள், நினைவு கூறுகின்ற நாள். கொண்டாடுதலை காட்டிலும் நினைவு கூறுதலை நாம் நினைவு கூறுகின்ற நாளாய் காணப்படுகிறது. டிசம்பர் மாதம் என்றாலே ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி என்று சொல்லி சந்தோஷம் என்று சொல்லி நிறைய காரியங்கள், ஆலய வழிபாடுகள், நிறைய கீத ஆராதனைகள், பாடல்கள், சிறப்பு பாடல்கள், பல காரியங்களை நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களின் மூலமாக இந்த நாளிலும் மன்னாவாக தெரிந்து கொண்ட வேத பகுதி அது சங்கீதம் 30 வசனம் 11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சங்கீதக்காரனாகிய தாவீது உணர்ந்து சொல்கிறத பார்க்குறோம். அவர் பாடின பாடல் தான் இந்த 30ஆம் சங்கீதம். ஒவ்வொரு வசனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அருமையான வசனம். தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவர் சொல்கிறத பார்க்குறோம். அன்னாளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்னாள் போய் ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்ற அவள் புலம்பி இருப்பாள் இல்லையா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீர் என்றால் அதை உமக்காக நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி அவள் புலம்பி தன்னுடைய கண்ணீரை கொட்டி இருப்பாள் ஆண்டவருடைய சமூகத்தில். இன்னும் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஏசாயாவை அனுப்பி உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிந்து நீ சாக போகிறீங்க, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் வியாதியாக அந்த சொன்னபோது அவர் சுவர்புறமாக திரும்பி அவர் புலம்புறதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வேதத்தில் புலம்புறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் ஆனந்த களிப்பு, அன்னாளின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி போட்ட அவள் துன்பம் என்னும் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் இடை கட்டின உடனே அவங்க என்ன பண்ணாங்க? பாடல் பாடுறாங்க. 1ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ கஷ்டம், 2ஆம் அதிகாரத்தில் பாடலாக வெளியே வருது. அதுதான் இங்கே போட்டிருக்கிற சங்கீதக்காரனாகி தாவீது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினர்னு சொல்லி பாடுறார். அதே போல தான் எல்லாருமே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட துன்பத்தின் வழியாய், கஷ்டங்களின் வழியாய், பிரச்சனையின் வழியாய், புலம்பலின் வழியாய் வந்தபோது நம்முடைய எல்லா புலம்பலையும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றி போட்டார் அல்லவா? இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிற தியானம் ஆனந்தம், களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம், இதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ இந்த மாதம் ஒரு ஆனந்தத்தின் மாதம், ஒரு மகிழ்ச்சியின் மாதம், சந்தோஷத்தின் மாதம். எல்லா மாதமே அப்படி தான், ஆனால் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷல் மாதமாக நமக்கு காணப்படுகிறது. எனவே கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் தியானிக்கிற இந்த நாளில் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வெளியரங்கமான கொண்டாட்டம் கிடையாது. அதெல்லாம் சும்மா உலகத்துக்காக, உலக பிரகாரமாக கொண்டாடுற காரியம். ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ் எதுன்னு சொன்னால், ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் இயன்றதை கொடுக்கணும். நம்மளை நிறுத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். யார் யார் ஊழியர்களுக்கு, அதுக்கு பிறகு ஏழை எளியவர்களுக்கு, கிராமத்தில் உள்ள ஜனங்களை போய் சந்தித்து கிராம மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இப்படிலாம் நம்ம கொடுத்து மகிழ்வதே கிறிஸ்மஸ். இந்த மகிழ்ச்சியை நாம் காணும்படியாக ஒவ்வொரு நாளும் நம்ம தீர்மானிக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் யாருக்காவது உம்முடைய அன்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்பை சொல்வது மட்டுமல்ல, ஏதாவது அவர்களுக்கு பகிர்ந்தளித்து இந்த மாதத்தை அப்படியாய் சந்தோஷமாய் நாம் காணும்படியாக கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசுவிடம் வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசுவிடம் வாருங்களேன். ஏசு ஏசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசர் ஏசு இயேசுவாலே எல்லாம் கூடும். ஏசு ஏசு இயேசுவாலே எல்லாம் கூடும், நம் நேசர் ஏசு இயேசுவாலே எல்லாம் கூடும். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தாவே, சந்தோஷமும் சமாதானமும் மாலை மட்டும்தான் ஆண்டவரே வரும். அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் உண்மையாக பெற்று வாழ, மற்றவர்களை கொடுத்து வாழ ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க நீதாமே எங்கள் ஒவ்வொருடைய நடைகளையும் உறுதிப்படுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். நாகும் 1:4. இன்றைய கேள்வி,
வழக்கம் போல் 5 கேள்விகள் கேட்கப்படும். கேள்வி 1, நியாயமும் நீதியும் எதைப் போல வரக்கடவது? நியாயமும் நீதியும் எதைப் போல வரக்கடவது? 2, யாருடைய பர்வதத்தை என்ன செய்வதற்காக யார் எங்கு வந்து ஏறுவார்கள்? யாருடைய பர்வதத்தை என்ன செய்வதற்காக யார் எங்கு வந்து ஏறுவார்கள்? கேள்வி 3, எதை எதை விட்டு திரும்ப கடவர்கள்? எதை எதை விட்டு திரும்ப கடவர்கள்? 4, அவர்களில் எதினால் நிறைந்திருக்கிறார்கள்? அவர்களில் எதினால் நிறைந்திருக்கிறார்கள்? கேள்வி 5, இதோ எதை கூறுகிற யாருடைய எது எவைகளின் மேல் வருகிறது? இதோ எதை கூறுகிற யாருடைய எது எவைகளின் மேல் வருகிறது? நாளை இரவுக்குள் உங்களுடைய பதில்களை அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.